மக்களின் அன்பு குரல் முகப்பத் தொலைக்காட்சியின் நேரலையில் بحق ما فيه وست ما فيه يا ارحم الراحمين ارحمنا ارحم والدينا ارحم امهاتنا ارحم حاضرينا ارحم شيخنا ارحم جميع المسلمين اللهم لك الحمد ولك الشكر لما ينبغي لذلك ولعظيم سلطانك سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وإلى سيدنا وسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وإلى أرواح الأنبياء أجمعين وإلى أرواح البريين والمؤمنين والمتقين والصحابة أجمعين شيخ المصائب والمساجد والسلطان وإلى الأرض الجناية والسلطان والسلطان ولسائر المشايخ والأولياء أجمعين وإلى أرواحهم وإلىهم اللهم اغفر لهم وارحمهم اللهم اغفر لهم وارحمهم اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم واجرهم نزلهم ووسع مدخلهم اللهم لا تكفنا قبورهم وارضهم بقيام الجنان ولا تجعل قبورنا قبورهم كفرة بكفر الإيمان ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون يا الله எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருள்வாயா இந்த உலகிலே உயிரோடு வாழ்கிற அனைத்து தாயத்தின் குற்றங்களை மன்னிப்பாயா எவரவர்கள் தாயத்தியர்கள் மன்னரையிலே கபருடைய வாழ்கிறார்கள் அவர்களின் குற்றங்களை மன்னிப்பாயா எங்களை பாலும் சீராக்குவதற்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே உளவாக்களாக காப்பீர்களாக அதாவது ஒவ்வொரு 19 பெறக்கூடியவர்களாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இந்த அளவுக்கு ஆக்கி வைத்து நம் அனைவருடைய தாயங்களை பணித்து கிருபை செய்தவர்களாக அவர்கள் தமிழ்களை ஒன்றான தமிழ்களாக சூக்கத்தின் பூந்தோலைகளாக நீ ஆக்கி வைக்கிறவர்களாக எல்லா வரலாறுகளையும் மன்னித்தவர்களாக முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் மன்னித்து நீ கிருபை செய்தவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் உலகக்கூடிய எல்லோ மக்களும் மோதி மாறுகிறது எல்லோரும் இறைவனின் சேவையை செய்யக்கூடிய சேவையாளர்கள் ஏனைய மக்கள் எல்லோரும் ஒன்று செய்யக்கூடியார் இந்த ஏந்திருக்கிற கைகளை புறத்து விடாதீர்கள் சக்தி விடாதீர்கள் நாங்கள் தெரியாமல் குற்றமுறைகள் செய்திருந்தால் அவைகளை மன்னித்து சமூகமான முறையிலே அனைவரையும் நீ கபூல் செய்கிறார் முழு இடத்தையும் மாறக்கூடிய எங்களுடைய அதிகமாக எல்லோருக்கும் நீ என்றென்றும் வெவ்வேறு நல்ல சேவை புரியக்கூடிய உயர்வையை கொடுத்தருவாயாக ஒவ்வொரு பணிகளையும் மக்கத்தான பணிகளாக ஆக்கி வைப்பார்கள் அவர்களின் சேவைகளை மக்கள் பொருத்திக் கொண்டு முஸ்லிமார்களாக இருந்தாலும் ஏழுவர்களாக அவர்களோடு ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டு வாழக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுத்தருவாயாக இந்த சேவைகளை வருவதற்காக எங்களுக்கு உதவி செய்த எங்களுடைய ஆத்மார்கள் ஏற்றோர்கள் அனைவர்களுக்கும் யாருமாக உதவி புரிந்தருவாயா மென்மேலும் வரக்கத்தாக்கி வைத்தருவாயா இந்த இடம் யாருமா உங்களுடைய உறுதியாகுமா மிகவும் பெருமதியான ஒரு மஸ்ஜிதை நீ எங்களுக்கு இதை நடத்துவதற்கு தந்திருக்கிறாயா அதற்காக நாங்கள் அந்த மஸ்ஜிமார்களுக்கும் ஏற்றோர்களுக்கும் இந்த பதார்த்தத்துக்கும் ஏனைய மக்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவோம் இந்த சேவையை நீ கொடுத்துக் கொள்ள வேண்டும் யாருமா இது உங்களுடைய சேவை யாருமா இந்த அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது யாருமா இமாம்கள் வாத்தியங்கள் கொடுப்பது மனிதர்கள் நீ கொடுக்கப்பட்டது யாருமா இந்த பட்டத்தை மௌத்து வரையிலே மக்களுக்காக தீனுக்காக இஸ்லாத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய நிலையை எல்லோருக்கும் நீ கொடுத்தாருமா இங்கே வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் யாருமா அவர்களுடைய மனைவி மக்கள் குடும்ப கோத்திரங்கள் அனைவருக்கும் நல்ல ஆபியத்தையும் சலாமத்தையும் உயர்வையும் கொடுத்தாருவாயாக எங்களையும் மன்னித்து எல்லா தப்பாடுகளையும் மன்னித்து அவர்கள் கபரிலே இருந்து எழுதுகின்ற போது அண்ணன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் சஹாபாக்கள் பெரியோர்கள் உயர்ந்தோர்கள் எடுக்கக்கூடிய பாதையை உயர்வை அவர்களுக்கும் நம் அனைவருடைய குடும்ப கூத்திரங்கள் அனைவருக்கும் தந்திருப்பாயாக நம் நாட்டின் வீட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகளிலே இருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்துள்ளார்கள் நல்லதொரு அனைத்து நம் நாட்டுக்கு நீ கொண்டு வருவாயாக முஸ்லிம்கள் இன்றும் சந்தோஷமாக அவர்கள் கிறிஸ்தவர்களாக பௌத்தர்களாக இருந்தால் இந்துக்களாக இருந்தால் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த நாட்டை
சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய ஒரு தலைமைகளை நீ தந்தருவாயாக. எல்லா காரியங்களையும் கைதையும் சிறப்பையும் நாடுவாயாக. நாங்கள் கேட்பதற்கு ஏதாவது மறந்திருந்தால் அவைகளின் கைராளிகள் இருந்தால் அவைகளை கபூச்சியை நாடுவாயாக. எதிர்காலத்திலே வரக்கூடிய நம் மனிதனுடைய ஆண்மக்கள் பெண்மக்கள் பிள்ளை குட்டிகள் அனைவரும் ஈமானியத்தோடு தத்துவாவோடு சந்தோஷமாக அமைச்சியில் வாழ வந்திருந்தார்களா அதற்கு நீ வழிகாட்டுவாயாக. சேவை செய்கின்ற மக்கள் எத்தனை பேர் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் உண்மையை பார்க்க போனால் ஒவ்வொரு பள்ளிகளிலும் சேவை செய்யக்கூடியவர்கள், நாட்டுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள், மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று செய்திருக்கிறார்கள். நீ அனைவரும் வராதவர்களுக்கும் நீ அனுப்பும் தருவாயாக. நம் அனைவருடைய பிரயாசங்களை சத்தியாக நல்லவர் செய்யக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலே நீளமாக்கி தந்தருவாயாக. இது போன்ற சேவைகளை எல்லோரும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருவாயாக. எங்களுடைய உயிர் வரையில் நாங்கள் செய்தாலும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உலமாக்கள் பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை தொடர்புடையாக செய்கின்ற பாக்கியத்தை அவர்களுக்கும் நம் அனைவருக்கும் நீ தந்தருவாயாக. வாக்களை கபூல் செய்வாயாக. சத்தியமான நன்மை செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவருடைய ஹயாத்துகளை நீளமாக்கி தந்தருவாயாக. அண்ணாவுடைய பழக்கத்தால் யாருதா சகாபாக்கள் பெரியோர்கள் உயர்ந்தோர்கள் நாதாக்களுடைய பழக்கத்தால் யாருதா நாம் ஏந்திகின்ற கையை கைரான முறையிலே கபூல் செய்தருவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. எத்தனையோ மக்களுடைய உள்ளங்களிலே எத்தனையோ கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், குறிப்பாளர்கள், தொழிற்பாளர்கள் எத்தனையோ பாதத்தை சுமந்து கொண்டு வந்திருப்பார்கள். அந்த சுமைகளை இறக்கி விடுவாயாக. மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமான துன்பமான சுமைகளை நீ இறக்கி விடுவாயாக. நல்ல தக்குவாதாரிகளாக, ஈமான்தாரிகளாக, உயர்ந்த அனாதிகளாக உனக்கு உடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான நல்லடியார்களாக நாம் அனைவரும் வாழ்வதற்கு கிருபை செய்தருவாயாக. துஆவை கபூல் செய்வாயாக. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأزواجنا ولأولادنا ولأحبابنا وللمؤمنين ولإخواننا ولأخواتنا ولجيراننا ولقراباتنا كلهم أجمعين ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه. அமைச்சர் அவர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் அவர்கள், இன்னும் ஏனைய பிரமுகர்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி என்னுடைய இந்த 28வது வருட ஆரம்பத்துல எங்களுடைய அமைப்பு சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த நியமனத்தை பெற்று இவர்களுக்குரிய அந்த ஒரு சாதாரண அந்த உரிமை, அந்த ரைட்ஸை ஒரு லேபருக்கு இருக்கக்கூடிய ரைட் கூட இல்லாம கடமை செய்யக்கூடிய இந்த ஹதீப் முஅத்தின்மார்களுக்கு அதை பெற்று தரும் விடயத்துல கவனம் செலுத்துமாறு பணிவன்புடன் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இடத்திலே ஸ்ரீலங்கா அமைப்பில் 28வது நிறைவு நிகழ்வுக்காக ஏறக்குறைய 20 மாவட்டங்களிலிருந்து மூத்த உலமாக்கள் மாநிலங்கள் உரையாற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனதிலிருந்து மாறாத, என்றுமே மாறாத நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவருடைய சொல்ல முடியாது என்னுடைய அமைப்புடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஆரம்ப காலத்தில் இருந்து இதுவரை எங்களுக்கு உதவி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய உடைய வள்ளல் எங்களுடைய அமைப்புக்காக உதவிகளுக்கு பெரும் நடைபெற்றிருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்று நன்றி கொள்வதற்காக
மீண்டும் என்னுடைய அமைப்புடைய தேசிய தலைவர் அதான் முறையில் அவர்களுக்கு நான் வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் இங்கு வந்திருக்கும் எல்லா பிரமுகர்களுக்கும் தன்னுடைய சலாத்தை தெரிவித்தவர்களுக்காக துஆ செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். எனவே அதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். சில நல்லடையாளர்களுடைய அந்த கபறுகளில் உள்ள அடையாளங்களை பார்க்கும் பொழுது பல 100 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் இந்த மண்ணில் வந்து தீன் பணி செய்து அவர்கள் காலமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய கபரை அவர் பிரயாசம் செய்வானாக. மற்றோடு அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை நசிபாக்குவானாக. கண்ணியமான உலமாக்களே, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அவருக்கு அடக்குவதற்காக எடுத்து செல்லும் வரைக்கும் ஒரு ஆலிமுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதில் யாரும் இதை நிராகரிக்க முடியாது. துறை என்னன்றது அது நிர்ணயிக்க. ஒரு பல்லுக்குரியவர்னா பல்லுக்கு 10 வகை இருக்குது. அதுல ஒன்றுதான் அவருடைய சேவை இருக்கும். அவர் இன்ஜினியர்னா இன்ஜினியருடைய பல வகைகள் இருக்குது. அதுல ஒரு பகுதியை தான் அவர் கவனிப்பார். லாயர் என்று சொல்லும் பொழுது அவருடைய பகுதி அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு ஆலிம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆலிமுடைய பங்களிப்பு இருக்கிறது. அது எல்லா வகையான சமூகத்துடைய எல்லா விஷயங்களுக்கும் ஈமானோட சம்பந்தப்பட்டது, அதுக்கும் இவரிடத்துல அது நாடுவார்கள். வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்டது, அதுவும் இவரிடத்துல நாடப்படும். குடும்ப பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல கோபத்துல நான் தலாக் சொல்லிட்டேன், நான் இப்படி நடந்து கொண்டேன், அதுவும் இவரிடத்தான் நாடப்படும். நான் செய்யக்கூடிய தொழில் ஹலாலா ஹராமா என்று அதை அடையாளப்படுத்துறதுக்கும் இவர் தான் இருப்பார். இப்படி ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய ஆட்சியுடைய அந்த இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு சட்டத்தை அமைக்கும் பொழுதும் அது இந்த ஆலிமதான் நாடப்படுகிறது. இலங்கையில பல சந்தர்ப்பங்கள்ல இந்த நாட்டுடைய நீதிபதிகளாக இருந்தவர்கள் இஸ்லாம் இந்த நாட்டுடைய சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய நேரத்துல உலமாக்களையும் மற்ற மதத்தவர்களையும் நாடி இருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்கள்ல இப்படியான கேள்விகள் எம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஒரு ஆலிமுடைய பங்களிப்பு வெறுமனே மஸ்ஜிதுடைய இமாமத் மட்டுமல்ல, ஒரு ஆலிமுடைய பங்களிப்பு இருக்கிறது. சமூகத்துடைய எல்லா இடங்களிலும் ஒரு ஆலிமுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. வெறுமனே பேர் வைக்கிறதுக்கும் ஜனாசா கொண்டு போயிட்டு அடக்கிறதுக்கும் மட்டுமல்ல, இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு ஆலிம நாடி அவருடைய அந்த மார்க்க தெளிவை பெற்றுக்கொள்வதன் ஊடாகத்தான் அந்த தெளிவு கிடைக்கிறது. ஒரு பெண்மணி ஒரு கால் பண்றாங்க, பண்ணி சொல்றாங்க, என்னுடைய கணவன் மௌத்தாகி 4 மாசமாகுது, அவருடைய ஜனாசா இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை, என்னுடைய கணவனுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படவில்லை, 4 மாசமாகுது, என்ற இதா முடியறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, நான் என்ன மாதிரி நடந்து கொள்ளலாம் என்று அந்த பெண்மணி கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணியிடத்துல கேட்கப்படுது, என்ன காரணம் நீங்க உங்களோட கணவன் அடக்கம் செய்யப்படாது? ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு கொலை வழக்குல அவருடைய ஜனாசா இதுவரைக்கும் ஒரு ஆய்வுடைய அடிப்படையில அது வைக்கப்பட்டிருக்கு. அது எப்ப அந்த வழக்குடைய தீர்மானம் வருமோ அப்பதான் அவருடைய அந்த ஜனாசா அடக்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படும். அப்ப அந்த பெண்ணுக்கு மார்க்க சட்டம் என்ன என்றது அந்த பெண் கேட்குகிறார். அப்ப அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுது, 10 நாள் முடியும் பொழுது 4 மாசம் 10 நாள் உங்களுடைய இதா முடிந்து விடுது, உங்களுக்கு எல்லா வகையான ரைட்ஸும் இருக்குது, இன்னொரு திருமணத்தை முடிச்சுக்கொள்ள. ஆனா இந்த கணவன் இன்னும் அடக்க செய்யப்படாமல் இருக்கிறாரே என்ற ஒரு காரணத்துக்காக நீங்க கொஞ்சம் எதிர்பார்த்திருப்பது அது உங்களுக்கும் அவருக்கும் கண்ணியமாக இருக்கும். மார்க்கத்தில் அனுமதி, ஆனால் உங்களுக்கு அந்த உறவு இருந்த காரணத்தினால நீங்க அதை கொஞ்சம் அடக்கும் வரைக்கும் கொஞ்சம் சபரோடு இருப்பது அது ஏற்றமாக இருக்குமே தவிர கட்டாயம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரியுடைய அந்த பீரோல இருந்து ஒரு கால் வருது. அந்த கால் பண்ணி கேட்கிறாங்க, இந்த படத்தை உங்களுக்கு தெரியுமா? இது என் கணவர், அவர் எங்க? அவர் கிட்டத்தட்ட 10 மாசமாக என்னை விட்டு பிரிந்திருக்கிறார். 5 மாசம் நாங்க 2 பேரும் நல்ல உறவோடு தான் இருந்தோம், பேச்சுவார்த்தை எல்லாம் நல்ல சந்தோஷமாகத்தான் போனார் என்று இந்த பெண்மணி சொல்ல, கடந்த 5 மாசமாக அவருடைய தொடர்பு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது என்ற செய்தி சொல்லும் பொழுது
அங்கிருந்து செய்தி வருகிறது, இவர் 5 மாதங்களுக்கு முன்பு வஃபாத் ஆகிவிட்டார். இப்ப அந்த பெண் கேட்கிறாங்க, ஏண்ட இத்தாவுடைய நிலைமை என்ன? இப்ப மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, மௌத்தாகிற நாள்ல இருந்து 4 மாசம் 10 நாள் முடிஞ்சிருச்சா உங்களுடைய இத்தாவும் முடிஞ்சிருச்சு. இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம். கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி பெண்மணி மதீனால கணவன் மௌத்தாகிய ஓரிரு நாள்ல தன்னை நல்ல அலங்கரிச்சு கொண்டு ஒரு மணப்பெண்ணை போல ஆயத்தமாக இருக்கிறாள். ஒரு சஹாபி வந்து ஆச்சரியமாக, என்ன தாயே நீங்க இப்படி இருக்கிறீங்க என்று சொன்ன அந்த பெண்மணி சொன்னாங்க, என் கணவன் மௌத்தாகி அடுத்த நாள் நான் 9 மாசம் பிரசவத்தில் இருந்தேன், பிள்ளையை பெற்றெடுத்தேன், என்னுடைய இத்தா முடிந்து விட்டது. அந்த சஹாபி நேரா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் சொன்னது உண்மைதான். அவருடைய குர்ஆன் தெளிவாக இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய 4 மாசம் 10 நாளை போல அந்த பெண் ஒரு கற்பஸ்திரியாக இருந்து குழந்தை பெற்றெடுத்தால் அவருடைய இத்தா முடிவடைகிறது. கண்ணியமானவர்களே, எங்களோட மார்க்கம் மிக தெளிவான மார்க்கம். இந்த மார்க்கத்தை உலகத்துல கொச்சப்படுத்துவதற்காக வேண்டி பல முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இஸ்லாமோபோபியா அது தலைவிரிச்சு ஆடுகிறது. இஸ்லாமோபோபியாவுடைய இந்த அழுத்தத்தின் காரணத்தினால அவர்கள் நினைக்கலாம், இதால இஸ்லாத்துக்கு பாதிப்புண்டு. இஸ்லாத்துக்கு பாதிப்பை விட இஸ்லாத்தை பற்றி அறிமுகமாகுவதற்கு, உலக நாடு மக்களுடைய கண்கள் திறப்படுவதற்கு அது காரணமாக அமைந்து கொண்டே போகிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நாளுக்கு நாள் நீங்க இஸ்லாத்தை பத்தி விமர்சித்து கொச்சப்படுத்தக்கூடிய நேரத்துல அதனுடைய உண்மை தன்மையை படித்து 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 நாளுக்கு நாள் யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா என்ற இந்த ஹைர இன்னைக்கு நாம உலகத்துல கண்டு கொண்டிருக்கிறோம். இஸ்லாமோபோபியா இலங்கையில் அறிமுகப்படுத்த நாள்ல இருந்து இந்த நாட்டுடைய உலமாக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவை அது அளப்பெரிய சேவையாக இருக்கிறது. உலமாக்கள் தான் இந்த எல்லா விஷயத்துக்கும், குர்ஆனுடைய 30 ஆயத்துகளுக்கும் தெளிவு கொடுக்க வேண்டியது உலமாக்கள் தான். ஹலால் ஹராம் என்றால் என்னென்று தெளிவு கொடுக்க வேண்டியது உலமாக்கள் தான். குர்ஆனை பற்றி வரக்கூடிய நபியுடைய ஹதீஸ்கள் பற்றி வரக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதும் உலமால் தான். ஹிஜாப் ஹிலால் பற்றி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க வேண்டியது உலமாக்கள் தான். அதனால் உலமாக்களுடைய ஒரு பாரிய பங்களிப்பு
தமிழ் பேசும் மக்களின் அன்பு குரல் முகப்பு தொலைக்காட்சியின் நேரலை